மேஷராசி அன்பர்களே, வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீர்கள். மாலையில் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து போகும். தாயாரின் உடல்நிலை சீராகும். பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரிப்பார்கள். நிம்மதி உண்டாகும் நாள். சில மணமகிழ் நிகழ்ச்சிக்காக சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லுங்கள். ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் திறனை பண பிரச்சனைகள் கெடுத்துவிடும். மாலையில் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள். அது நிறைய நல்லதை செய்யும். உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையின் துடிப்புடன் இணைந்து இன்று இனிய தாளம் போடும். புதியவற்றை கற்றுக்கொள்ளும் உங்கள் ஆர்வம் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். திருமணமானவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்வார்கள், ஆனால் எப்போதும் ரொமான்டிக்காக இருக்கும் என கூற முடியாது. ஆனால் இன்று உங்களுக்கு மிக ரொமான்டிக்கான நாள். அஸ்வினி, எடுத்த வேலைகளை முடிக்கும் நாள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பரணி, வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கார்த்திகை 1, நினைத்ததை சாதிப்பீர்கள் என்றாலும் வேலையில் கவனமாக இருப்பது அவசியம். ரிஷபம், ரிஷபராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம். எதிர்பாராத தனவரவு உண்டு. பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள். புது வேலை அமையும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் ஆதாயமடைவார்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்றுத் தீரும். உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். அமோகமான நாள். உங்களை ஃபிட்டாகவும் நன்றாகவும் வைத்துக்கொள்ள அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்கள். உங்கள் வாழ்க்கை துணைவியின் மோசமான ஆரோக்கியம் காரணமாக உங்கள் பணத்தை இன்று செலவிட முடியும். ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் பணம் இதனால் சேமிக்கப்படுகிறது. மோசமான காலங்களில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க. இன்று பணம் குறித்து குடும்ப உறுப்பினர்களிடையே குழப்பம் இருக்கலாம். பண விஷயங்களில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் தெளிவாக இருக்க அறிவுறுத்த வேண்டும். இன்று அன்பின் வண்ணங்களில் மூழ்கிவிடும், ஆனால் இரவில் நீங்கள் பழையதை பற்றி சண்டையிடலாம். நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும். உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானவர்களுடன் உங்கள் நேரத்தை செலவிடுவதைப் போல நீங்கள் உணர்வீர்கள், ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியாது. இன்று காதல் செய்ய இனியான பொழுது உங்கள் இருவருக்கும் வாய்க்கும். கார்த்திகை 2, 3, 4, உடல்நிலை சீராகும். தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துவது நன்மையாகும். ரோகிணி, வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். நீண்ட நாள் பிரச்சினை முடிவிற்கு வரும். மிருகசீரிடம் 2, 1, இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. சிலருக்கு தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் பணியாளர்கள் உற்சாகத்துடன் செயல்படுவார்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களைச் சுற்றி நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் சில முக்கிய ஆலோசனைகள் தருவீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாள். நீண்ட காலமாக அனுபவித்து வந்த டென்ஷன்களிலிருந்து விடுபடுவீர்கள். அவற்றிலிருந்து நிரந்தரமாக விடுபட வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரம் இது. உங்களை ஈர்க்கக்கூடிய முதலீட்டு திட்டம் பற்றி அதிகம் அறிந்து கொள்ள ஆழமாக விசாரியுங்கள். எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்னால் உங்கள் நிபுணர்களை கலந்து பேசுங்கள். தினசரி வேலை அட்டவணையிலிருந்து விடுபட்டு நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுங்கள். அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். சில்லறை வணிகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு நல்ல நாள்.
நட்பின் விவகாரத்தில் இந்த விலைமதிப்பற்ற தருணங்களை கெடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நண்பர் எதிர்காலத்திலும் நண்பர்களை சந்திக்க முடியும், ஆனால் இது படிக்க சிறந்த நேரம். இன்று மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள். மிருகசீரிடம் 3-4. குழப்பமின்றி செயல்பட வேண்டிய நாள். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல் தீரும். திருவாதிரை, நீங்கள் ஈடுபடும் வேலைகளில் சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் முடிவு சாதகமாகும். புனர்பூசம் 1-2-3. முயற்சிக்கேற்ற வருவாய் வரும். பணியிடத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு மறையும். கடகம். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான பணம் கிடைத்துவிடும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். ஆனாலும் உற்சாகத்துக்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். பால்ய நண்பர்கள் தேடி வருவார்கள். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள். உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும். பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இன்று தீர்க்கப்படலாம். மேலும் நீங்கள் பணத்திலிருந்து பயனடையலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிறந்த நடத்தையை பின்பற்றுங்கள், ஏனெனில் இன்று காதலரை அது அப்செட் பண்ணாது. இன்று இந்த துறையில் உங்கள் பழைய வேலைகள் எதையும் பாராட்டலாம். உங்கள் வேலையை பார்க்கும்போது உங்கள் முன்னேற்றமும் இன்றும் சாத்தியமாகும். வியாபாரிகள் இன்று தொழில் தொடர அனுபவமுள்ளவர்களிடமிருந்து ஆலோசனையை பெறலாம். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம். இதன்போது நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது. தேவையில்லாத காரணத்துக்காக இன்று உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். புனர்பூசம் 4. பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்புண்டாகும். குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும். பூசம். எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும் என்றாலும் போராடி சாதிப்பீர்கள். ஆயில்யம். வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர் என்றாலும் உங்கள் அணுகுமுறையால் ஆதாயமடைவீர். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாகும். சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும். உறவினர்களால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குடும்பத்தினர் உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சவால்கள். விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். முயற்சியால் முன்னேறும் நாள். சாத்தியமில்லாத தேவையற்ற சிந்தனைகளில் சக்தியை வீணடிக்காதீர்கள். சரியான வழியில் அதை பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்று நீங்கள் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. உங்களை காயப்படுத்த சிலர் விரும்பலாம். உங்களுக்கு எதிராக வலுவாக செயல்படுவார்கள். நீங்கள் இது போன்ற மோதல் செயல்களை தவிர்த்துவிட வேண்டும். பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள நீங்கள் விரும்பினால் கண்ணியமாக அதை செய்ய வேண்டும். இன்று நீங்களும் உங்கள் காதல் துணையும் காதல் கடலில் மூழ்கி முத்தெடுத்து காதலின் உச்சத்தை அடைவீர்கள். துணிச்சலான ஸ்டெப்புகளும் முடிவுகளும் சாதகமான ரிவார்டுகளை கொண்டுவரும். சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் இனிமையாக இருக்கும். இன்று உங்கள் துணை ஒரு ஸ்பெஷலான பரிசை உங்களுக்கு அளிப்பார். மகம். தடைகளை தாண்டி முன்னேறுவீர். மறைமுக எதிர்ப்பாளர் யார் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். பூரம். விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர். சகோதரர்களால் ஆதாயம் காண்பீர். உத்திரம் 1. மற்றவரால் செய்ய முடியாத வேலையை செய்து வெற்றி பெறுவீர். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வது அவசியம். அவர்கள் கேட்டதை வாங்கித்தர முயற்சி செய்யவும். உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். வியாபாரத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். இங்கிதமான பேச்சால் எல்லோரையும் கவருவீர்கள். பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். பயணங்கள் சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். உற்சாகமான நாள். உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள்.
இன்று மற்ற நாட்களை விட பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு போதுமான பணம் கிடைக்கும். வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும். உங்கள் காதலரிடமிருந்து தள்ளி இருப்பது மிகவும் கடினமாக இருக்கும். இன்று மேற்கொள்ளும் கூட்டு முயற்சிகள் கடைசியில் ஆதாயம் தருபவையாக இருக்கும். ஆனால் பார்ட்னர்களின் எதிர்ப்பை சந்திப்பீர்கள். இன்று இந்த ராசிக்காரர் சில மாணவர்கள் மடிக்கணனி அல்லது டிவி படம் பார்த்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பார்கள். உங்கள் துணையுடன் ஆலோசிக்காமல் ஏதேனும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அது எதிர்விளைவையே ஏற்படுத்தும். உத்திரம் 2-3-4 நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் உங்கள் கவனம் அவசியம். அஸ்தம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். சித்திரை 1-2 பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். துலாம். துலா ராசி அன்பர்களே, தாய்வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சினைகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சிக்கனமாக இருக்க வேண்டுமென்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். சில வேலைகளை உடனே முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இரத்த அழுத்த நோயாளிகள். நீங்கள் பயணம் கொண்டிருக்கீர்கள் என்றால் உங்கள் விலையுயர்ந்த பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் அந்த பொருட்கள் திருட்டு போக வாய்ப்புள்ளது. கல்வியை விட்டு கொடுத்து வெளிப்புற செயல்களில் அதிகம் ஈடுபடுவது பெற்றோரின் கோபத்துக்கு ஆளாக்கிவிடும். விளையாட்டை விட எதிர்காலத்துக்கு திட்டமிடுவது முக்கியம். உங்கள் பெற்றோரை திருப்திப்படுத்த இரண்டையும் சமமாக பாவித்திடுங்கள். காதலிப்பவர் ரொமான்டிக் மூடில் இருப்பார். குழப்பங்களோ அல்லது அலுவலக பாலிடிக்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள். ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். உங்களுக்குள் நிகழ்ந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்புடன் தழுவிக்கொள்வார். சித்திரை 3-4 தெளிவாக செயல்பட்டு தேவைகளை அடைவீர். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சுவாதி உழைப்பு அதிகரிக்கும். மனம் குழப்பமடையும். செயல்களில் தடுமாற்றம் அடைவீர். விசாகம் 1-2-3 உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் தேடி வந்து சமாதானம் பேசுவர். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம். எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆனால் தாயின் அன்பு ஆறுதலாக இருக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் மிக அவசியம். எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். பிள்ளைகளைப் பற்றிய கவலைகள் வந்து போகும். பழைய கடன் பிரச்சினை அவ்வப்போதும் மனசை வாட்டும். உடல்நிலை பாதிக்கும். வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடும். நிதானம் தேவைப்பட வேண்டிய நாள். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் தனிமையுணர்விலிருந்து விடுபடுங்கள். நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடமிருந்தால் இன்று நீங்கள் அதில் வெற்றியை பெறலாம். மேலும் நீங்கள் பணத்தை பெறலாம். குழந்தைகள் மீது உங்கள் கருத்தை திணிப்பது அவர்களுக்கு மன உளைச்சலை தரும். அவர்கள் அதை ஏற்க முடியும் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பது நல்லது. அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். பொதுவாக நீங்கள் செய்வதை விட அதிகமான நோக்கத்தை இன்று நிர்ணயித்துக் கொள்வீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பின்படி ரிசல்ட் வராவிட்டால் ஏமாற்றத்துக்கு ஆளாகாதீர்கள். இது நீங்களே நேரம் கொடுக்க முயற்சிக்கும் ஒரு நாள். ஆனால் உங்களுக்காக நேரம் கிடைக்காது. உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்ததில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள். விசாகம் 4 செலவுகள் வழியே நினைத்ததை சாதிப்பீர். தொலைந்து போன பொருள் கிடைக்கும். அனுஷம் வாகன வகையில் செலவுகள் ஏற்படும். வெளியூர் பயணத்தில் நெருக்கடியுண்டாகும். கேட்டை புதிய முதலீட்டை தவிருங்கள். யந்திர பணியில் கவனமாக செயல்படுங்கள். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். சகோதரர்கள் உங்களுடைய யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. மாலையில் உறவினர்கள் மூலம் காரியம் அனுகூலமாகும்.
வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். நவீன சாதனங்கள் வாங்குவீர்கள். வேற்று மதத்தவர் உதவுவார். உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை சந்திக்க நேரிடும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். இனிமையான நாள். இன்பச் சுற்றுலாக்களும் சமூக நிகழ்ச்சிகளும் உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்து மகிழ்விக்கும். உங்கள் கடமையுணர்வும் கடின உழைப்பும் கவனிக்கப்படும். இன்று அதற்கு பண வெகுமதியும் கிடைக்கும். நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். தன் வாழ்வை விட உங்களை அதிகம் நேசிக்கும் நபரை சந்திப்பீர்கள். காதல் வசப்பட்டுள்ள இருவர் அடையும் சந்தோஷம்தான் இந்த உலகின் பேரின்பம். ஆம், நீங்கள்தான் அந்த அதிர்ஷ்டக்காரர். சடங்குகள், ஹோமங்கள், புனித நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்தப்படும். இன்று உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். மூலம் வரவால் வளம் காணும் நாள். நினைத்திருந்த வேலைகள் நடந்தேறும். பூராடம் தேங்கியிருந்த பொருட்கள் விற்பனையாகும். பழைய கடன்களை அடைப்பீர். உத்திராடம் 1 3ஆம் இட சனி ராகுவால் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும். மகரம் மகர ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். பிள்ளைகளின் அவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய முயற்சியை தவிர்க்கவும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள். உங்களை தவறாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மனசு மாறும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுத்தீர்கள். சிந்தனை திறன் பெருகும் நாள். உங்கள் உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும். மாலையில் சமூக நிகழ்ச்சியில் பங்கேற்பது எதிர்பார்த்ததை விட நல்லதாக இருக்கும். ரகசிய விவகாரங்கள் நற்பெயரை கெடுத்துவிடும். கிரியேட்டிவ் இயல்பு கொண்ட வேலைகளில் ஈடுபாடு காட்டுங்கள். ஷாப்பிங் மற்றும் இதர செயல்பாடுகள் நாள் முழுக்க உங்களை பிஸியாக வைத்திருக்கும். உறவினரால் உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். உத்திராடம் 2 3 4 வியாபாரத்தில் லாபம் காணும் நாள். சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். திருவோணம் நினைப்பதை சாதிப்பீர். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். அவிட்டம் 1 2 அலுவலகத்திலிருந்த நெருக்கடி நீங்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த பணம் வரும். கும்பராசி அன்பர்களே, தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள். பிள்ளைகளால் வீட்டில் உற்சாகமும் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். சிலருக்கு தாய்மாமன் வதையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் அலைச்சலை தவிர்க்கவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் பிரச்சனை எதுவும் இல்லை. உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள், செயல்படுவீர்கள். திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்துவீர்கள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள். சாதிக்கும் நாள். நண்பர்கள் ஆதரவு அளித்து உங்களை மகிழ்விப்பார்கள். இன்று பணத்தை சிந்திக்காமல் செலவழிப்பது உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆடம்பரமான வாழ்க்கை முறையால் வீட்டில் டென்ஷன் அதிகரிக்கும். எனவே இரவு தாமதமாக வருவது, பிறருக்காக அதிகம் செலவு செய்வதை தவிர்க்கவும். தெரிவாக புரிந்து கொள்வதன் மூலம் மட்டுமே உங்கள் மனைவிக்கு நீங்கள் உணர்ச்சிகரமான ஆதரவை அளிக்க முடியும். நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடன் கலந்து பேசுவது உங்களுக்கு நல்ல ஐடியாக்களையும் பிளான்களையும் தரும். முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள். அவரவர்க்கான தனிப்பட்ட இடம் திருமண வாழ்வில் முக்கியம். இன்று உங்களது நெருக்கத்தில் காதல் தீ பற்றி எரியும். அவிட்டம் 3 4 குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். விஐபிகளால் வேலைகள் முடியும். சதயம் பெரிய மனிதர்களின் ஆதரவால் நீங்கள் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். பூரட்டாதி 1 2 3 பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடியும். வருமானம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைக்கு எதிலும் நிதானமாக செயல்படவும்.
புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு தாய்வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் விவாதம் ஏற்படக்கூடும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. திடீர் செலவுகளால் சிலர் கடன் வாங்கவும் நேரிடும். குடும்ப பெரியவர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். வேங்கடேச பெருமாளை வழிபட சிரமங்கள் குறையும். சந்திராஷ்டமம் இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். இரண்டாவது முயற்சியில் சில காரியங்கள் முடியும். சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள்தான் காரணம் என்பதை உணர்வீர்கள். வியாபாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும். கடினமாக உழைக்க வேண்டிய நாள். வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்வில் அக்கறை காட்டுவதே உண்மையான சவால் என உணருங்கள். வாழ்க்கை துணைவியாருடன் பணம் தொடர்புடைய பிரச்சினைகளால் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். இன்று உங்கள் தேவையற்ற செலவுகளில் உங்கள் பங்குதாரர் உங்களுக்கு அறிவுறுத்துவார். நீங்கள் நேசிப்பவருக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள். இனி நீங்கள் ஏக்க கனவுகள் காண தேவையில்லை. ஏனென்றால் அவை இன்று நிஜமாக நிறைவேறும் வாய்ப்புள்ளது. உங்கள் குடும்பத்தின் உதவியால்தான் வேலையில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடிகிறதென்று நீங்கள் உணர்வீர்கள். வெளிப்புற பயணம் சௌகரியமாக இருக்காது. ஆனால் முக்கியமாக தொடர்புகளுக்கு உதவும். இன்று வாழ்க்கையே இனிமையாக உங்களுக்கு தோன்றும். ஏனென்றால் உங்கள் துணை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் வைத்துள்ளார். பூரட்டாதி 4. விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். மனதில் இனம் புரியாத குழப்பம் நிலவும். உத்திரட்டாதி. சந்திராஷ்டமம் தொடர்வதால் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும். ரேவதி. புதிய முயற்சிகளை ஒத்திவையுங்கள். குலதெய்வத்தை வழிபடுவதால் பயம் நீங்கும்.